வந்து ஆதர்ச புருஷன் கிடையாது. திரைப்படமா இருந்தா அவர் வந்து சங்கிலி கருப்பு அப்படின்ட்டு வந்து செயினை பிடிச்சிக்கிட்டு ஒட்டுமொத்த மக்களை தண்ணி டேங்க கவுத்து விட்டு தீ பிடிச்சி எரிஞ்சா காப்பாத்திடுவாரு. முடியாது. கார்ல இருந்து குதிச்சு பண்ண முடியாது. யதார்த்த நமக்கு புரியும். அவர் ஒன்றும் ஸ்பைடர் மேனோ சூப்பர் மேனோ கிடையாது. பேண்ட்டுக்கு மேல சட்டியை போட்டுட்டு ஓடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு அங்க போயிருக்க முடியுமா முடியாது? இந்த கேள்விக்கு தான் பதில். ஒரு குழந்தையை விட விஜய் பெரிய ஆளா? ஒரு குழந்தையினுடைய உயிரை விட, உன் கணவனுடைய உயிரை விட, உன் மகனுடைய உயிரை விட, என் மகன் போனாலும் பரவாயில்ல, எனக்கு விஜய் சிஎம் ஆகணும். லட்சத்தீவுக்காக மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரதம் நடத்துறாரு விஜய். அதுல 4-5 பேர் மயங்கி விழுந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னா அது போட்டதுக்குரிய தியாகம், அது ஈகம், அது கொடை. ஆனா இது பணி. உன்னுடைய திமிர்த்தனத்தினால, உன்னுடைய கிரவுட் மென்டாலிட்டினால நீ திமுகவை எதிர்க்கணும், செந்தில் பாலாஜியை விட நீ பெரிய ஆளுன்னு காட்டணும், டிசம்பர் 13 நடக்கூடிய கூட்டத்தை செப்டம்பர்ல போட்டு திமுக 30 விழாவுக்கு பெரிய கூட்டமா நான் காட்டணுங்கிற உன் திமிர்த்தனத்துல நடந்தது. 8:30 இந்த கேள்விக்கு ஒருத்தம் கூட அதிமுக சார்பா பாஜக சார்பா எல்லாரும் பேசுறான். டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கு. எம்ஜிஆரிங்கள் வழிகாட்டி, பெரியாரிங்கள் வழிகாட்டி, வேலுநாச்சியாரிங்கள் வழிகாட்டி, அஞ்சலை அம்மாளை கொள்கை தலைவராக தூக்கி கொண்டு, காமராஜரை எடுத்துக்கொண்டு, அம்பேத்கரை தூக்கி கொண்டு பட்டப்பாக்கத்திலையும் பனையூர்லயும் படுத்து கிடப்பனா? நீங்க ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை கிரியேட் பண்ணு விஜய் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க வெளியே வா, எல்லாத்தையும் மீறி உள்ள போ, இவர் வந்தா பேரிகார்டை தள்ளிட்டு போராட்ட காலத்துல முன்னேறி செல். இதெல்லாம் நீங்க போராட்ட காலத்துல உன்னை கூப்பிடல. புடிங்கயா பெரிய புடிங்கயான்னு கேக்குறேன். என்ன பெரிய இது என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அவர் என்ன சேகவர புடல் காஸ்ட்ரோ, யாசர் அரபத், ஹோசிமின், வியட்நாம் அப்படி அவர் இவரா? மாசே தூங்கா மாவோவா இல்ல தேசிய தலைவர் பிரபாகரன்? யார் அவரு? ஒரு நடிகன், அவ்வளவுதானே. ஒரு நடிகன் இல்லாத, எந்த புத்திசாலித்தனமும் இல்லாத, எந்த வரலாறும் தெரியாத ஒரு தற்குறித்தனமான எவனோ எழுதி கொடுக்குற ஜானவசியம் எழுதி கொடுக்குறத A4 சீட்ல உட்காந்துக்கிட்டு யாரு தெரியுமா? ராமக்கல் கவிஞர் ராமலிங்கம் தானே. என்ன பெரிய நீங்க தாங்க பில்டப். யார் தெரியுமா? அந்த விவேகம் படத்துல அஜித் குமாருக்கு வந்து விவேக் ஒரு பில்டப். அவன் யார் தெரியுமா? அவன் சாதாரண கிடையாது. அவனை எதிர்த்தா மோத முடியாது. அவன் அப்படி பில்டப் கொடுப்பாப்ல. இந்த நடி ஹீரோக்களுக்கு பில்டப் கொடுப்பது போல உட்காந்து அவர் யார் தெரியுமா? யார் அவரு? யாரு? இந்த மறுபடியும் வாங்கன்னு புஷ் பண்ணா மட்டும் தான் வருவான். இல்லன்னா எல்லாருக்கும் வேலை வெட்டி இருக்கு. வேணா 100 பேர் வேணா ஒரு தற்கொலை கூட்டம் எப்போதும் பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்குமே ஒழிய அப்படியெல்லாம் ஒருத்தன் போக மாட்டாங்க. அப்படியே தள்ளி வரலாற கொட்டிடுவாரு. 1 மணி நேரம் பேசுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டுனா உலக வரலாற்றிலே அந்த இத்தாலியிலே அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே திராவிட வரலாறு, தமிழ் தேசிய வரலாறு, இந்திய வரலாறு, நேரு, அப்படியே இந்திரா காந்தி வரலாறு, காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், சிங்காரவளர், பசுமன் முத்துராமலிங்க தேவர், அப்புறம் திருச்சி ரத்னவேல் தேவர் எல்லாத்தையும் பேசி அறுத்து அப்படி தள்ளி தமிழ்நாடு 38 மாவட்டம் எப்படி உருவாச்சு தெரியுமா? அண்ணாதுரை என்ன பண்ணாரு தெரியுமா? அறுத்துருவாரு. எழுதி வடிச்சு படிக்க 10 நிமிஷம் கூட பேச தெரியாது. அவரே சொல்லாரு, நான் பேசுறதே 3 நிமிஷம் தான், அதுலயே நீங்க வந்து தடை போடுறீங்கன்றாரு. நேர்ல வரேன்டா.